வணக்கம். கதைகளின் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கு நான் கொண்டு வந்த ஒரு கான்செப்ட் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு சைக்காலஜி கான்செப்ட், ட்ராமா ட்ரையாங்கிள் என்ற ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் 1960 டாக்டர் ஸ்டெஃபன் கார்ப்மனால் உருவாக்கப்பட்ட ஒரு கான்செப்ட். அதில் 3 வகையான கதாபாத்திரங்கள் அமைந்திருக்கும். ஒன்று ஹீரோ, மற்றது வில்லன், அடுத்த 3வது கதாபாத்திரம் விக்டிம். இதில் இந்த கான்செப்டை நாங்கள் விளங்கி கொள்வதன் மூலம் எப்படி நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், கான்ஃப்ளிக்ட், முக்கியமாக கான்ஃப்ளிக்டை தவிர்த்து கொள்ளலாம்ன்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள போகிறோம். அதில் 3 வகையாக நாங்கள் பிரிக்க போகிறோம். ஒன்று என்னென்று சொல்லி சொன்னால், ட்ராமா ட்ரையாங்கிள்ண்டா என்னன்றதை முதல் புரிஞ்சு கொள்ள போகிறோம். அடுத்தது அதன் பயன்பாடு என்னென்று புரிஞ்சு கொள்ள போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அது ட்ராமா ட்ரையாங்கிள் நடக்க போகுதுன்றதை எப்படி முன்கூட்டி கண்டுபிடிக்கிறதுன்றதும் அதுக்குரிய தீர்வு என்னவாக இருக்குமென்றதை பற்றியும் இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். முதலாவது ஒரு செனாரியோ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், எங்களோட வீட்டு பக்கத்துலேயே ஒரு தம்பியும் அம்மாவும் இருக்கணுமென்று வச்சுக்கொள்ளுவோம். அந்த தம்பியும் அம்மாவுக்கு இடையில ஒரு சண்டை நடக்குது. அதுக்கு நாங்கள் போய் இடையில கதைக்க துவங்குறோம். நாங்கள் கோவத்தில் வார்த்தைகள் விடுகிறோம். அந்த அம்மா என்ன செய்கிறான்னு சொன்னால் திருப்பி வார்த்தை விடுறா. 2 பேருக்கும், எங்களுக்கும் அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்குது. எண்ட் ஆஃப் த டே என்ன செய்வினோம்டா, அந்த அம்மாவும் அந்த தம்பியும் திருப்பி கதைக்க துவங்கினோம். அவையின் வாழ்க்கை சாதாரண சிமுத்தாக போகுது. ஆனால் எங்களுக்கும் அவைக்கும் இருக்கிற தொடர்பு இருக்கே, அது ஒரு துண்டிக்கப்பட்டதாக இருக்கும். அது ஷார்ட் டைமாக இருக்கிற உறவு துண்டிப்பாக இருக்கும். இல்லாட்டா லாங் டைமுக்கு நான் கதைக்காமல் பேசாமல் இருப்போம். அதாவது எங்களுடைய எமோஷனல் இம்பேலன்ஸால் நடந்த ஒரு விஷயந்தான் இது. இதுக்கு நாங்கள் ஒரு சூழலோ ஒரு சிச்சுவேஷனோ ஒன்று சொல்கிறத விட எமோஷனல் இம்பேலன்ஸால் நடந்த ஒரு விஷயம் தான் சொல்லுவோம். அதுக்கு காரணம் என்னென்னா, எங்களோட இம்பல்ஸ் இருக்குது தானே, அது பயங்கர ஸ்பீடாக ரியாக்ட் பண்ண துவங்கும். ரியாக்ட் பண்ணிக்க எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நாங்கள் விடுகிற வார்த்தை பிரயோகங்கள் நடந்த விஷயந்தான் இது. இது ஒரு சாதாரண விஷயமாக இருந்தாலும் இதுவே இதுண்ட அளவு கூடும்போது இது ஒரு குற்றவாளியை, ஒரு கொலையாளியை உருவாக்குறது காரணமாக அமையும். அதால இந்த ட்ராமா ட்ரையாங்கிள்ன்ற ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கொள்ளணும்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு சைக்காலஜியில் இருக்கிற முக்கியமான ஒரு தியரியில் ட்ராமா ட்ரையாங்கிள் ஒரு முதலான இடத்தை பிடிச்சிருக்குது. அடுத்தது 2வது சினாரியோ நாங்கள் பார்த்தோம்னா, அடிக்கடி நாங்கள் யோசிக்கிற சினாரியோ இல்லை அடிக்கடி நாங்கள் ஃபேஸ் பண்ணுற சினாரியோ என்னென்னா, போஸுக்கும் எம்ப்ளாய்க்கும் நடக்கிற ஒரு வகையான கன்வர்சேஷன் சொல்லிக்கொள்ளலாம். இப்போ எம்ப்ளாயி என்ன சொல்லுவாருண்டா, தான் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, தான் ப்ரொமோஷன் எடுக்கிறதுக்காக மற்றொரு எம்ப்ளாயி இந்த காம்படிஷனை குறைச்சி காட்டணும். அப்போ தான் அவர் போகலாம் அடுத்த நிலைமைக்கு. அப்படி காட்ட வழி கிடைக்கல. அவர்கிட்ட போஸ் இருக்கிறாரு, அதை அவர் நம்பி அந்த விஷயத்தை அறியாமல் ஆராயாமல் அவருக்கு அந்த ப்ரொமோஷனை கொடுக்குறது. அது என்னன்னு சொல்லி சொன்னால், சொல்ல போனால் அவர் தமிழில் சொல்லுவோம் நாங்கள் பட்டர் பூசுகிற மாதிரி, செஃப்புக்கு பட்டர் பூசி அந்த பொசிஷனை எடுத்துக்கொள்வது. இந்த ட்ராமா ட்ரையாங்கிளில் சொல்ல போனால் அந்த செஃப் விழுந்துட்டாருன்னு சொல்லலாம். அடுத்தது 2வது விஷயம் என்னென்னா, அதுலேயும் போஸின் ட்ராமா ட்ரையாங்கிளுக்குள்ள எம்ப்ளாயி விழுகிறது. அது எப்படின்னா, எம்ப்ளாய்க்கும் இடையிலே ஒரு சின்ன ஒரு சண்டையை உருவாக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கிட்டு, இப்போ செஃப் சொல்லுவார் ஒரு எம்ப்ளாய்க்கு இது செய்யணும், உனக்கு கீழே இருக்கிற எம்ப்ளாயை வச்சு இதை செய்யன்னு சொல்லி போட்டு அவர் அதுலேருந்து விலகிடுவார். ஆனால் கடைசியாக பார்த்தா அந்த எம்ப்ளாய்க்கும் மற்ற எம்ப்ளாய்க்கும் இடையில ஒரு சின்ன வாக்குவாதம் நடக்கும். இது என்னென்னா, அவர் இந்த செஃப் தன்னுடைய பொசிஷனை தக்க வைக்கிறதுக்காகவும் தன்னுடைய பர்பஸை நிறைவேற்றுறதுக்காகவும் தன்ட கம்பெனின்ற லாப நோக்கத்துக்காகவும் இது செய்கிற ஒரு சின்ன ஒரு ட்ராமா. இந்த ட்ராமாக்கில் எம்ப்ளாயும் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலான விஷயங்களில் இந்த டாப் லெவலில் இருக்கிற போஸ் இந்த விஷயத்தை நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறோம். எப்படி ட்ராமா ட்ரைக்கு உருவாக்கலாம்ன்றது அவை யோசித்து வச்சிருப்பினோம். ஏன்னா அது அவைக்குரிய ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். அதன் மூலமாகத்தான் சில விஷயங்களை அவையால்
தங்களோட கம்பெனிக்கு லாபத்தை ஈட்ட முடியும். எல்லாருமே நல்ல நல்ல ஆளாகவும் எல்லாருமே எல்லா விஷயத்தையும் புரிஞ்சு கொண்ட ஆளாகவும் இருந்தால் இந்த உலகம் சாதாரணமாக இயங்க முடியாது. அப்போ இப்படியான விஷயத்தை தான் நாங்கள் சொல்கிறது. இப்போ சொல்லப்போனால் இந்த நாங்கள் படிக்கிற ஹோஸ்ன்னு சொல்லி படிக்கிற விஷயமா இருக்கும். சிலது எப்படி நாங்கள் ஒரு போஸ் என்ற நிலைமையிலிருந்து ஒரு விஷயத்தை உங்கள் எம்ப்ளாயை நீங்கள் கட்டுப்படுத்தலாம் என்று சொல்லி ஒரு படிப்பு இருக்கும். அப்படியான கோர்ஸ்கள் எல்லாம் இருக்கும். அந்த கோர்ஸ்கள் எல்லாம் இருக்கிற விஷயங்கள் சொல்லி கொடுக்குறது எல்லாம் வேறே ஒன்றுமில்லை, இதுதான் அந்த ட்ராமா ட்ரையாங்கிள் எப்படி இன்ஸ்டாபிள் ஆக்கி அதன் மூலமாக எம்ப்ளாயியை அவன் பக்கம் அவன் வேலைக்குள்ள விழுத்துறன்றது தான். அது நீங்கள் எப்போ விழுகிறீங்கன்ட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியாமலே ஸ்மூத்தாக நடக்கிற விஷயந்தான். பிறகு நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷனில் தெரியும் உங்களுக்கு நீங்கள் ஒரு 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 விஷயத்தில் விழுந்திருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் சைன் வச்சுருப்பீங்க. நீங்கள் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும், நீங்கள் எவ்வளோ மாஸ்டர் டிகிரியோ இல்லாட்டா அதுக்கு மேலே எடுத்திருந்தாலும், இப்படியான சாதாரணமான ஒரு விஷயத்தில் நீங்கள் டக்கான கம்யூனிகேஷன் சைக்காலஜியும் சேர்ந்து ஒரு பாயிண்டில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிக்கல நீங்கள் அதை டக்குன உங்களால் அனலைஸ் பண்ண இல்லாமல் ஓம்னு சொல்லி செய்திடுவீங்க. அதுக்கு பிறகு தான் நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கல இப்படி நடந்துன்றதை பற்றி உங்களுக்கு தெரியும். இது ஒரு ரெண்டாவது சினாரியோன்னு வச்சுக்கொள்ளலாம். எங்களோட வாழ்க்கையில் நடக்கிற பொதுவான இல்லாத வாழ்க்கையில் நடக்கிற ரெண்டாவது சினாரியோன்னு சொல்லலாம். மூன்றாவது சினாரியோன்னு சொல்லி போனால் எங்களோட வீட்டுக்குள்ளேயே நடக்கிற விஷயந்தான். இப்போ அம்மாவும் மகனுக்கும் உரிய உறவு பெரும்பாலும் எப்போவுமே ஸ்மூத்தாகவும் மகன் என்ன வேணுமெண்டா அம்மாட்ட போய் முதல் கேட்குறதா இருக்கட்டும், அல்லாட்டா அம்மா மூலமாக ஒரு விஷயத்த அடைய போகிறதா இருக்கும். அம்மாவே எப்போவுமே ஒரு ஹீரோ மாதிரி மகன் யூஸ் பண்ணுவார். அப்போ அம்மா இது என்ன செய்கிறாண்டா, இப்போ இந்த ட்ராமா ட்ரையாங்கிள் எப்படி இதில் யூஸ் ஆகுதுன்னு சொன்னால், அம்மா தனக்கு தெரியாமலே அப்பாவை வில்லனாக்குறான். அதாவது தான் எல்லா விஷயத்தையும் செய்து ஒரு மகனுக்கு ஒரு நல்ல ஆளுன்ற ஒரு போர்ட்ரேட் பண்ணிட்டு, அது ஒரு அன்பிலான் செய்கிற விஷயந்தான். ஆனால் அது ஒரு அடுத்த சைட்டுக்கு பார்த்தா அப்பா வில்லனாகிறார், அந்த மகனுக்கு அப்பா வில்லனாகிறார். இதுவும் ட்ராமா ட்ரையாங்கிள் தான். இப்போ ட்ராமா ட்ரையாங்கிள் இல்லாமல் லைஃப் கொண்டு போகலாம்னு சொன்னால் நோண்டான்னு சொல்லுவேன் நான். ட்ராமா ட்ரையாங்கிள்னு சொல்கிறது எல்லா இடத்துலையுமே ஒரு சின்ன ஒரு இன்ஃபேக்டையோ ஒரு பெரிய ஒரு இன்ஃபேக்டையோ செய்ய போகிற விஷயந்தான். அது ஆகிலும் அந்த சிச்சுவேஷன் பேட்டாக போய் அந்த சிச்சுவேஷனாலே ஒரு குற்றவாளியை உருவாகிறதுக்கு எங்களோட சூழல் அமையுதுன்னு சொன்னால் அதை நாங்கள் தடுக்கணும்னு தான் சொல்கிறேன். ட்ராமா ட்ரையாங்கிள் இல்லாமல் லைஃப்பை கொண்டு போகலாமன்றது நான் நினைக்கல. அதுக்குரிய வாய்ப்பு குறைவு தான். ஆனால் அது எங்கே நாங்கள் கட்டுப்படுத்த முடியும்னு சொன்னால், போஸுக்கும் எம்ப்ளாயிக்கும் நடக்கிற விஷயம். நாங்கள் ஒரு எம்ப்ளாயியாக இருந்தால் எப்படி நாங்கள் எங்களோட போஸ் எங்கள்கிட்டேருந்து என்னத்தை அவருக்கு எடுத்துக்கொள்ள போகிறார் என்றதை நாங்கள் இந்த பாயிண்ட்டை நாங்கள் கண்டிப்பாக யோசித்து வச்சுருக்கணும். அதுக்குள்ளே விழக்கூடாது. அந்த ஒரு பாயிண்ட் எங்களோட வாழ்க்கையில் திருப்பி ரிப்பீட்டாக நடக்கிற விஷயம். அதை நாங்கள் ஸ்டொப்பாக வச்சுருந்தாலே நாங்கள் அடுத்த பொசிஷனுக்கு போடலாம். அதிலே ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நான் கதை கேட்கல, நாங்கள் எப்போவுமே எங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி சம்பளத்தை கூட்டுறதுக்காக கேட்க போவோம். அப்போ கேட்க போய்க்கல அவர் ஒரு விஷயம் சொல்லுவார், இந்த விஷயத்தில் நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும், உங்களோட நான் இப்படியான டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன், உங்களுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு நான் இந்த பொசிஷனுக்கு தர்றதுக்காக பிளான் பண்ணியிருக்கிறேன், அதுக்கு நீங்கள் இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படியான உரையாடல்களை அவர் செஃப் சொல்லுவார். ஆனால் இப்படியான உரையாடல் எப்போ வரும்னு சொன்னால், இப்படியான விஷயத்த நீங்கள் கதைக்க போய் தான் வரும். இல்லாட்டா நீங்கள் ஒரு ஒர்க்கர் ரிசைன் பண்ண போகிறீங்கண்டா, நீங்கள் ஒரு நல்ல எம்ப்ளாயாக இருந்தால் அப்படி ஒரு விஷயம் ஒன்று வரும். அது எப்போ வருமெண்டா அந்த ஒரு விஷயத்தை நீங்கள்
நீங்கள் கதைக்கு போய்க்கலாம் வரும். அதுக்கு முன்னுக்கு இதை பற்றி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேனோம். அப்போ நாங்கள் நினைப்போம், ஓகே எங்கள் ஷெஃப் என்னோட நல்ல மாதிரி இருந்திருக்கிறார், நல்ல விஷயத்தை எனக்கு பிளான் பண்ணிக்கிறார், நான் இந்த எடுத்த முடிவு பிள்ளைன்னு சொல்லி எங்களையே நாங்கள் சைக்காலஜியாக எமோஷனலாக இம்பலன்ஸாக யோசிப்போம். இது இப்படி யோசிக்கிறதே ஒரு எமோஷனல் இம்பலன்ஸ் தான். எங்களோட விஷயத்தை நாங்கள் மறந்து ஷெஃபின் விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் யோசிப்போம். அப்போ அவரால் அதே இலகுவாக சில விஷயத்தை அவரால் அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா எங்களோட எமோஷனல் இம்பலன்ஸை அவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வார். இதை நாங்கள் தடுக்கணும். இதை தடுத்தா தான் நாங்கள் அடுத்த நிலைமைக்கு போகலாம். இதை தடுக்க இல்லைன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எப்போவுமே எம்ப்ளாயி மைண்ட் செட்லேயே இருக்க வேண்டிய நிலைமை வரும். அடுத்தது நான் என்ன சொல்ல விழிக்கிறேன்னு சொல்லி சொன்னால், இதுக்குரிய தீர்வுன்றது விட இது ஒரு சைக்காலஜியாக எங்களை பாதிக்கிற ஒரு விஷயம். இது எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கலாம், எமோஷனல் இம்பேலன்ஸை உருவாக்கலாம், சிச்சுவேஷனை பேட்டாக உருவாக்கலாம். அடுத்த மூன்றாவது நபர் எப்போ வர்றாருன்றே உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ மூன்றாவது நபர்ன்னு சொல்கிறத விட இந்த ட்ராமா ட்ரையாங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்ப் பண்ணுறவர் இருப்பார். ஆனால் ஹெல்ப் பண்ணுறவர் அந்த ஹெல்ப் பண்ணுறவர் இருக்கிற பொசிஷன்லாம் டேஞ்சரான பொசிஷன் நான் சொல்லுவேன். ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த பொசிஷனில் இருக்கிறவர் என்ன செய்வார்ன்னு சொல்லி சொன்னால், எப்போவுமே அந்த வில்லனை தாக்குறதுக்கு என்னென்னலாம் செய்யலாம்னு யோசித்து வச்சிருப்பார். அதால் இந்த ஹீரோ அதில் பயனடைவார். அப்போ கடைசியாக இவர் வில்லன் ஆகிடுவார். இந்த ஹெல்ப் பண்ண போகிறவர் வில்லன் ஆகிடுவார். அதாவது இவர் பரிதாபத்துக்குரிய நிலைமைக்கு உருவாக்கப்பட்டுடுவார். கடைசி அந்த நிரபராதியாக இருந்தவர் அதுலேருந்து ரிலீவ் ஆகி அவர் தன் லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதால் நான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு பிரச்சனை வரைக்கல நாங்கள் மூன்றாவது நபராக இருக்கிறோம்ன்றதை நாங்கள் எங்களோட பொசிஷனை நாங்கள் வடிவாக பார்க்கணும். இதுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதாவது எந்த பொசிஷனில் நாங்கள் இருக்கிறோம்ன்ற எங்களோட பொசிஷன் என்னவாக இருக்குதுன்றதை நாங்கள் ஒரு விஷயத்தை கையாளுறதுக்கு முன்னுக்கு நாங்கள் யோசிச்சே ஆக வேண்டும். மூன்றாவது நபராக நாங்கள் வர்றோம்னா நாங்கள் எப்போவுமே ஹெல்ப்பராக தான் வருவோம். அதாவது நாங்கள் மற்றவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வருவோம். கடைசி நாங்களே ஒரு விக்ட்ரிமுக்குள்ளே போகிறதுக்குரிய வாய்ப்பு நிறைய இருக்குது. அதை நாங்கள் தடுக்கணும். அது எங்களோட லைஃப்லேயும் அன்றாட வாழ்க்கையிலையும் ஹெல்ப் பண்ணும், எங்களோட ஜாப் சம்மந்தமான விஷயங்கள்லேயும் ஹெல்ப் பண்ணும். இதுன்ற சாராம்சம் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த ட்ராமா ட்ரையாங்கிள்ன்றது எப்படி உருவாருன்றது உங்களுக்கு தெரியாமலே அது நடந்து முடிஞ்சிடும். அடுத்தது இது ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ட்டாக இருக்கா உங்களை விடாமல் தடுக்கிற ஒரு விஷயமா இருக்கும். இது முதல் சின்ன வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயத்தை பற்றி நாங்கள் பார்த்தினாங்க. அடுத்தது நாங்கள் ஒரு கிராமத்தில் நடக்கிற விஷயத்தை பற்றி பார்த்தினாங்க. அடுத்தது கிராமத்தில் இப்படி ட்ராமா ட்ரையாங்கிள் வந்து இப்போ இந்த நாட்டுக்கு இடையில் நடந்து இப்போ இந்த உலக நாடுகளுக்கு இடையில் நடக்கிற போர் கான்ஃப்ளிக்ட் எக்கனாமிக் கிரைசஸ் அதுகளெல்லாம் வர்றதுக்கு காரணமாக இருக்கிறதும் இந்த ட்ராமா ட்ரையாங்கிள் தான். மூன்றாவது பர்சன் வந்து உள்ளுக்குள்ளே உங்களோட நாட்டுக்குள்ளேயோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துலையோ உங்களை ஆக்கிரமிக்கிறதால வர்றது தான் இந்த ட்ராமா ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். இப்போ உலகத்தில் நடக்கிற அன்சர்டினிட்டிக்கும் அதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். இதை நாங்கள் விளங்கி கொண்டா எங்களோட லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். நீங்கள் எனக்கு இந்த பதிவில் சொல்ல எலுமெண்டா சொல்லுங்க, உங்களுக்கு நடந்த ட்ராமா ட்ரையாங்கிள் அனுபவத்தை பற்றியும், நீங்கள் முதல் ஒரு ஹெல்ப்பராக போயிட்டு திருப்பி எப்படி நீங்கள் விக்ட்ரிமா, அதாவது பரிதாபத்துக்குரிய ஆளாக நீங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு ஆளாக மாற்றப்பட்ட நீங்கள்ன்றதும் உங்களோட லைஃப்பில் நடந்தால் அதை ஒருக்கா என்னோட ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்டில் நீங்கள் எழுதுங்க உங்களுக்கு எப்படி அது நடந்ததுன்றதையும், அதால் நீங்கள் எப்படி எமோஷனலாக பாதிக்கப்பட்ட நீங்கள்ன்றதையும் நீங்கள் ஒருக்கா கமெண்டில் எனக்கு எழுதுங்க. நான் அது இருக்க பார்க்குறேன், எப்படி மெட்டவைக்கும் இப்படி நடந்திருக்கொன்று பார்க்குறதுக்காக. எந்த லைஃப்லேயும் இது கனதர நடந்திருக்கு. கடைசியாக நடக்க கூட ஒரு ஷெஃபோட ஒரு கான்வர்சேஷன் நடக்கல நான் இந்த விஷயத்த
அடுத்த நாள் தான் என்னால் ஃபீல் பண்ணக்கூடிய இருந்தது. அந்த நேரத்துக்கு அது என்னால் ஃபீல் பண்ணக்கூடிய எல்லாம் இருந்தது. ஈவன் நான் சைக்காலஜி பற்றி நிறைய விஷயத்த படிச்சிருந்தாலும் அதை பற்றிய நாலேஜ் இருந்தும் என்னை விட என்ன ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு அவருடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தது. அதை நான் எனக்கு அடுத்த நாள் தான் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு. இந்த ஒரு மெசேஜோட அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை பாய். நன்றி.